எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், மேடையில் இருக்கும் பெரியவர்கள், சாக்ரி சார், டைரக்டர் நேசன், மியூசிக் டைரக்டர் இமான் அண்ட் சிலா டீம், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பல பேரோட கூட்டு முயற்சி தான் சினிமா உருவாகுது. அதில் எல்லாருமே உழைப்பு மட்டும்தான் போடுறாங்க. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் உழைச்சி சம்பாதிச்சதை முதல்ல போட்டு ஒரு படம் எடுத்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க நம்ம தமிழ் ப்ரொடியூசர்ஸ். ஒரு படம் பூஜை போட்டதுலேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அந்த படத்தில் வேலை செய்கிற நூற்றுக்கணக்கான பேருக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு ஒரு தாயை போல எங்கள் எல்லாரையும் கவனிச்சுக்கிறவங்க நம்ம ப்ரொடியூசர்ஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நான் கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் நான் போராடிக்கிட்டு இருந்த பீரியடில் என்னை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு தெரிய வரும்போது இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் கை கொடுக்கறது என்னுடைய ஒரு கடமைன்னு எனக்கு தோணுச்சு. அதான் இவ்வளோ நாள் ஏன் தோணலை, இப்போ ஏன் திடீர்னு நீங்கள் நினைக்கலாம். நல்ல விஷயங்கள் எப்போ தோணுனா என்ன, தோன்றப்போ உடனே செஞ்சிடணும். அதான் அதனால தான் என்னால் முடிஞ்ச இது வந்து ஆக்சுவலாக என்னுடைய வீட்லேயோ என்னுடைய ஆஃபீஸ்லேயோ எல்லோரும் மீட் பண்ணி பண்ணணும்னு தான் நான் நினச்சேன். அப்படி தான் நான் ஆசைப்பட்டேன். பட் எல்லாருக்கும் தெரியுமே செல்வகுமார் எங்கள் விடல ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு இதை பார்த்துட்டு இன்னும் சில பேர் இந்த மாதிரி உதவி செய்ய முன் வந்தால் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிற எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினச்சேன். அதனால தான் உங்கள் முன்னாடி வெற்றி 2 மடங்கு நம்பிக்கை கொடுக்கும், தோல்வி 2 மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் எல்லாரும் மறுபடியும் ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ.